Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா சுண்டல். இது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க இப்போ மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் கொண்டைக்கடலை ஊற வெச்சுக்கோங்க. ஒரு கப் கொண்டைக்கடலை 8 மணி நேரம் ஊற வைக்கணும், இல்லனா ஓவர் நைட் ஊற வைக்கணும். இது ஆல்ரெடி ஊற வச்ச கொண்டைக்கடலை. இப்போ இந்த ஒரு கப் கொண்டைக்கடலையை நம்ம வேக வைக்க போறோம் பிரஷர் குக்கர்ல. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், கொண்டைக்கடலை முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்போ நான் இதை 5 விசில் வேக வைக்க போகிறேன். இந்த கொண்டைக்கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் ஒரு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கொண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பூனில் ஒரே ஒரு கொண்டைக்கடலை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இது மாதிரி இருக்கணும். இப்படி இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நம்ம சுண்டல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்க்க போகிறோம். வேக வச்ச சுண்டலை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறோம். துருவின தேங்காய் சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் கூட போதும். அவ்வளோதான், நம்ம சுவையான மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. இதை நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.